எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் நியூஸ் பேப்பர்லயும் டிவி விவாதங்கள்லயும் பல பரபரப்பான அரசியல் செய்திகளை பார்த்துட்டு தானே இருக்கோம், இல்லையா? ஆனா அந்த மேலோட்டமான செய்திகளுக்கு பின்னாடி நம்ம சமூகத்தோட யதார்த்தமான தத்துவமும் உளவியலும் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வுல தரவுகளோட அடிப்படையில அதை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சொல்லப்போனா உண்மையாவே நம்ம ஒரு நுகர்வு நாடகத்துல நடிக்கிற வெறும் நடிகர்களா? இந்த ஒரு விமர்சன சிந்தனையும் இல்லாம நாம ஏன் வாழ்றோம், எதற்காக பணத்தின் பின்னாடி ஓடுறோங்கிற அந்த அடிப்படை சுயதேடலே இல்லாம வெறும் சமூகத்தோட அழுத்தத்துக்காக மட்டுமே நாம வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த கேள்விக்கான விடைய தேடிதான் இன்னைக்கு நம்ம பயணம் இருக்க போகுது. இந்த விடைய கண்டுபிடிக்க இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை அலச போறோம். 1 அரசியல் அதிகார களம், 2 டிஜிட்டல் மாயையும் ரீல்ஸ் கலாச்சாரமும், 3 சமூக முரண்பாடுகளும் யதார்த்தமும், 4 சுயதேடலற்ற மனப்பாட கல்வி, அப்புறம் கடைசியா சுயமரியாதையும் வாழ்வின் அர்த்தமும். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? நம்மளோட முதல் பகுதியான அரசியல் அதிகார களம். மேலோட்டமா பார்க்கும்போது தனித்தனி சம்பவங்களா தெரியற அரசியல் நிகழ்வுகள் உண்மையில அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான தந்திரங்களா எப்படி செயல்படுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ இருக்கிற அரசியல் கள நிலவரங்களை என்ன ஒரு சார்பும் இல்லாம கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். ஆளுங்கட்சியான திமுக வெளிப்படைத்தன்மை சட்டம் 1998 படி ஊழல் குற்றச்சாட்டுகளை தவிர்க்க குறுகிய கால டெண்டர்களை ரத்து பண்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தங்களோட ஒரே பொது எதிரி திமுக தானு முன்னிறுத்துறாங்க. புதுசா வந்திருக்கிற தவைகோட எழுச்சியை தடுத்து அரசுக்கு எதிரான வாக்குகளை தக்க வைக்கிற ஒரு உத்தி தான் இது. அதே நேரத்துல விஎஸ்சிகா ஆட்சியில் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவதே உண்மையான சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல தவைக தலைவர் விஜய் நிர்வாக கட்டமைப்புகளை புரிஞ்சுக்க கோட்டையை சுற்றி பார்க்கறாரு. பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே தற்செயலான விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே அதிகாரத்தையும் செல்வாக்கையும் தக்க வச்சுக்கிறதுக்கான மிக நுட்பமான சதுரங்க நகர்வுகள் தான். மாநில அரசியல்ல இருந்து கொஞ்சம் தேசிய பொருளாதார பக்கமா நம்ம பார்வையை திருப்புவோம். ஒரு நிமிஷம் இந்த நம்பரை யோசிச்சு பாருங்க. 2.8 லட்சம் கோடி ரூபாய் ஆர்பிஐ தன்னோட உபரி லாபமாம் மத்திய அரசுக்கு கொடுக்கிற தொகை இது. இவ்ளோ பெரிய தொகை அரசோட நிதி பற்றாக்குறையை குறைக்கவும் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கும் பயன்படுது. பொருளாதார சக்கரத்தோட பிரம்மாண்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா இந்த மேக்ரோ பொருளாதார பிரம்மாண்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளூர் நிர்வாகத்தோட கல யதார்த்தங்கள் ரொம்பவே முரண்பாடாதான் இருக்கு. அரசு 700 டாஸ்மாக் கடைகளை மூடினாலும் தாராபுரத்துல மக்கள் போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற கடைகள் மூடப்படல. அதே போல மணமகிழ் மன்றங்கள் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி சட்டவிரோத மதுக்கூடங்கள் இயங்குது. பக்கத்து மாநிலமான தெலுங்கானால சுற்றுலாவை ஈர்க்க அனந்தகிரி மலையில ஒரு கண்ணாடி பாலம் கட்டுறாங்க. இதுக்கு நடுவுல அரசியல்ல பரம்பரை அதிகார மையங்களை நியாயப்படுத்த தந்தை ஒரு சொப்பு அப்படிங்கிற வார்த்தைகளை சாதாரணமா பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே நிர்வாகத்தோட முன்னுரிமைகளும் முரண்பாடுகளும் எங்க இருக்குங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த மேக்ரோ அரசியல் உத்திகள் எப்படி ஒரு டிஜிட்டல் மாயையா மாறி இளைஞர்களோட சிந்தனைய மழுங்கடிக்குதுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். இன்னைக்கு இளைஞர்களை ஆட்டி படைக்கிற ரீல்ஸ் கலாச்சாரத்தோட அதிர்ச்சிகரமான உளவியல் வலை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? இதுல முதல் படி என்னன்னா, வெறும் 15 வினாடி வீடியோக்கள் மூளையில டோபமைன் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோனை தூண்டி ஒரு தொடர்ச்சியான போதையை உருவாக்குது. இரண்டாவது படி, இதனால நம்மளோட கவனச்சிதறல் அதிகமாகி ஆழமா படிச்சு புரிஞ்சுக்கிற திறன் அப்படியே அதுல பாதாளத்துக்கு போயிடுது. மூணாவது படி, கடினமா உழைக்கிற எண்ணம் மறைஞ்சு எப்படியாவது சீக்கிரமா பிரபலமாகி ஈஸியா பணம் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மாய உருவாகுது. இதுக்கெல்லாம் அப்புறம் 4வது படியா இந்த மாயையில சிக்கி கார்ப்பரேட் நிறுவனங்களோட நுகர்வு கலாச்சாரத்துக்கு இளைஞர்கள் தங்களை அறியாமலேயே அடிமைகளா மாறிடுறாங்க. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல். இந்த உளவியல் மாயை கடைசியா எங்க போய் நிக்குது தெரியுமா? சினிமா மார்க்கெட்டிங்கிற்காக கோயம்புத்தூர் லாலி ரோடு கோவில்ல ராட்சத அருவா வச்சு வழிபடுறது நம்மளோட ஆன்மீக உணர்வுகளை எப்படி வணிகத்துக்காக பயன்படுத்துறாங்கங்கிறத காட்டுது. அரசியல்லையும் அதே நிலைமைதான். கொள்கை விவாதங்களுக்கு பதிலா இன்னைக்கு டிஜிட்டல் அரசியல் வந்துடுச்சு. யார் கவர்ச்சியா பேசுறாங்க, யாருடைய வீடியோல மாசான பிஜிஎம் இருக்குங்கிறத பொறுத்தே வாக்குகள் தீர்மானிக்கப்படுற அபாயம் வந்தாச்சு. மக்கள் தர்க்க ரீதியா சிந்திக்க தொடங்கினா அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்க. அதனாலேயே அரசியல்வாதிகள் சாதி மத உணர்வுகளை தூண்டி மக்களோட விமர்சன சிந்தனையை திட்டமிட்டே மழுங்கடிக்கிறாங்க. இப்போ நாம அந்த பனிப்பாறையோட இன்னும் ஆழமான பகுதிக்கு போக போறோம். 3வது பகுதியான சமூக முரண்பாடுகளும் யதார்த்தமும். சமூகம் மேடைகள்ல பேசுறதுக்கும் யதார்த்தத்துல நடக்கிறதுக்கும் உள்ள முரண்பாடுகளை இப்போ அலசுவோம்.
நம்ம சமூகத்தோட இரட்டை வேடத்தை இது ரொம்ப அப்பட்டமா காட்டுதுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் மேடைகள்ல முழங்கப்படுற திராவிட கொள்கை மற்றும் சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு. ஆனா மறுபக்கம் நம்மளோட கலை யதார்த்தம் என்ன? தெருக்கள்லயும் நம்ம குடும்பங்களுக்குள்ளயும் இன்னும் ரொம்ப ஆழமா வேரூன்றி கிடக்கிற சாதி மத கட்டுப்பாடுகள் தான். கொள்கை அப்படிங்கிறது ஒரு சட்டமா மட்டும்தான் இருக்கிறத தவிர, நம்ம சாதி நம்ம கௌரவம் அப்படிங்கிற போலி பெருமிதத்தை விட்டு மக்கள் இன்னும் முழுசா வெளியே வரவே இல்ல. சொல்லப்போனா இதுதான் வாக்கு வங்கி அரசியலோட அஸ்திவாரமே. இதே மாதிரி முரண்பாடு நிர்வாகத்திலயும் ரொம்ப பெருசாவே இருக்கு. இப்போ அரசு நிர்வாகத்துல IFRMS இல்லனா TNU அர்பன் சேவா மாதிரியான வெளிப்படையான மென்பொருள் அமைப்புகள் வந்தாச்சு. ஆனா ஒரு சாமானியன் பட்டா வாங்கவோ இல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கவோ அரசு அலுவலகத்துக்கு போனா அங்க இடைத்தரகர்களும் அதிகாரப்பூர்வமற்ற கட்டண வசூலும் தான் இன்னும் யதார்த்தமா இருக்கு. அரசியல் தலைவர்கள் மாறினாலும் புதுசா சாஃப்ட்வேர் வந்தாலும் மக்கள் கிட்ட தர்க்க அறிவும் விழிப்புணர்வும் இல்லாத வரைக்கும் கண்டிப்பா லஞ்சத்தை ஒழிக்க முடியாதுங்கிறத இது தெளிவா காட்டுது. இந்த அத்தனை சமூக சீரழிவுகளுக்கும் ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடினா நாம நிக்கிற 4வது இடம் இதுதான். சுயதேடல் இல்லாத நம்ம கல்வி முறை. 146 கோடி மக்கள் தொகையில 70 கோடி பேர் பட்டதாரிகள். இது கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா நிஜம்தான். இவ்ளோ பேர் இருந்தாலும் இவங்கள எதையாவது ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கிற விமர்சன சிந்தனை எத்தனை பேர்கிட்ட இருக்கு? வெறும் காகித சான்றிதழ்களை சுமந்துட்டு போற பட்டதாரிகளால சமூகத்துக்கு எந்த விடியும் இல்லைங்கிறது தான் இது உணர்த்துது. நம்ம கல்வி முறையோட கசப்பான யதார்த்தங்களே இதுதாங்க. CBSEயோட மும்மொழி கொள்கைய மாநில உரிமைகளுக்காகவும் மாணவர்களோட சுமைய குறைக்கவும் எதிர்க்கிறது ஒரு பக்கம். ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா நம்ம பள்ளிகள் சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்குறதே இல்ல. மாறாக எந்த கேள்வியும் கேட்காத கார்ப்பரேட் வேலைக்காரர்களை உருவாக்குற தொழிற்சாலைகளா மாறிடுச்சு. தர்க்கம் பண்ணி யோசிக்கிறத விட மனப்பாடம் பண்றதுக்கு தான் இங்க அதிக மதிப்பு தர்றாங்க. இதோட விளைவு, இளைஞர்கள் நிதி சுதந்திரத்தை பத்தியோ SIP முதலீடுகள் பத்தியோ எந்த தேடலும் இல்லாம பெங்களூர், சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வார இறுதி பப்புகள்ல தற்காலிக நிம்மதியை தேடி போறாங்க. சொல்லப்போனா செயற்கை நுண்ணறிவை கூட தங்களோட சுய சிந்தனையை தூண்டுற ஒரு கண்ணாடியா பயன்படுத்தாம வெறும் ஒரு சோம்பேறித்தனமான வேலையாளா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இதையெல்லாம் சேர்த்து தான் மூலக்கட்டுரையில ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நுகர்வு நாடகம். அதாவது தனக்குள்ள இருக்கிற சிந்தனை வறட்சியை மறைக்கிறதுக்காக பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள், சொகுசு வாகனங்கள், அப்புறம் சமூக வலைத்தளங்கள் மூலமா ரொம்ப வெற்றிகரமா வாழ்றதா மத்தவங்களுக்கு காமிச்சிக்கிற ஒரு பகட்டு நாடகம். இதுதாங்க நம்ம இன்றைய நவீன வாழ்க்கை முறை. இப்போ 5வது மற்றும் கடைசி பகுதி, சுயமரியாதையும் வாழ்வின் அர்த்தமும். இவ்ளோ பெரிய சிஸ்டத்துக்குள்ள ஒரு தனி மனிதனா நம்மளோட பங்கு என்ன? நாம என்ன செய்யணும்? இதுதான் நம்ம பகுப்பாய்வோட தத்துவார்த்தமான உச்சகட்டம். சிந்திக்கவே தெரியாம கண்மூடித்தனமா நம்ம வாழணுமா? நல்லா படிச்சோம், வேலை தேடணும், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெத்துக்கிட்டோம் அப்படிங்கிற இந்த இயந்திரத்தனமான சமூக டைம் டேபிள நம்ம ஏன் அப்படியே ஃபாலோ பண்ணணும்? ஒரு 6 ஏக்கர் பூர்வீக சொத்தை அனுபவிக்கவோ இல்ல அதை நம்ம வாரிசுகளுக்கு கொடுக்கவோ நம்ம ஒரு புது உயிரை உலகத்துக்கு கொண்டு வரணுமா? முதல்ல நமக்கு சிந்திக்க தெரியுமா? நம்மளோட சொந்த மனவிடுதலை என்ன ஆச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இந்த நுகர்வு நாடகத்திலிருந்து நாம விடுபடணும்னா இந்த 4 படிகள் தான் நமக்கு வழிகாட்டும். முதல் படி, எதையும் அப்படியே ஏத்துக்காம ஏன், எதற்கு, எப்படின்னு இந்த சிஸ்டத்தை கேள்வி கேளுங்க. 2வது, வசதியான அறியாமையையும் போலியான சமூக அழுத்தத்தையும் முழுசா நிராகரிங்க. 3வது படி, அடுத்த தலைமுறைக்கு வெறும் நிலத்தையோ பணத்தையும் மட்டும் சேர்த்து வைக்காம சிந்திக்கும் திறனையும் விட்டு செல்லுங்க. 4வது, முழுமையான சிந்தனை சுதந்திரத்தை அடையுங்க. இதை நாம செஞ்சுட்டாலே நாம யாருக்கும் அடிமைகள் இல்ல. நாம நம்ம பகுப்பாய்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சமரசமற்ற சுயமரியாதையும் முழுமையான சிந்தனை சுதந்திரமும் மனிதனின் உயிரை விட பெரியவை. ஆமாங்க, நீங்க வெறும் உணவுக்காகவும் சொத்துக்களுக்காகவும் மட்டும் வாழ்ற ஒரு இயந்திரம் கிடையாது. உங்களை சுத்தி நடக்கிற முரண்பாடுகளை, அதிகார வலைகளை தர்க்கம் பண்ணி கேள்வி கேட்கிற அந்த சுயமரியாதை இருக்கே, அதுதான் நீங்க யாருங்கிறதுக்கான உண்மையான அடையாளம். இந்த சிந்தனை சுதந்திரம் உங்களுக்கு தர்ற நிம்மதிய உலகத்துல வேற எந்த பொருளுமே தராது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்றைய விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். விழிப்போடு இருப்போம், சிந்திப்போம். நன்றி.